வெளிப்படுத்த என்ன ஆகணும்? 23:20 வாசிகளே. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றது? திருப்பக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆசீர்வாதத்தை திருப்பாதீங்க. எப்படி திருப்புறீங்கன்னா, இன்னைக்கு அநேக பேர் என்ன தெரியுமா திருப்போம்? வேற மாதிரி அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்பதாக திரும்பிக்கிறது. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா முதலாவதாக வாயில அது ஆகட்டும்னு நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். ஆகட்டும், அது அப்படியே நடக்கட்டும், அது அப்படியே ஆசீர்வாதமா இருக்கட்டும் நினைக்கட்டும். அது அப்படியெல்லாம் இல்லை, இது இப்படித்தான், அது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலே அது திருப்புறத்துக்கு அர்த்தம். திருப்புறத்துக்கு அர்த்தம் தேவன் நமக்கு நல்ல வழியை திறந்து இந்த வழிநட்டுக்கு போன உனக்கு முன்னையும் பின்னையும் இருந்து நான் பாதுகாப்பேன்னு சொல்ற ஆண்டவர். நம்ம திசை திரும்புற மாதிரி நம்ம பேசக்கூடாது, திசை மாற்றத்தை போல பேசக்கூடாது. அப்போ ஒரே சிந்தனையா இருந்து தேவன் என்ன காரியங்களை செய்தாலும் எனக்கிட்ட போய் சொல்ல மாட்டார், அவர் எனக்காக மாற மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார். நான் எனக்கு சொன்ன காரியங்களை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தின் நிமித்தம் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தின் நிமித்தம் நீதிமான் பிழைப்பான். அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். சாக போற கண்டிஷன்ல ஒருத்தர் படுத்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம் வருது, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், மருந்துனால மாத்திரனால அல்ல, என் தேவனால எனக்கு ஒரு சுகம் கிடைக்க போகிறது. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல அநேக பேர் அற்புதம், இன்னைக்கு அதிசயம் நிறைய பேர் பெற்றுக் கொண்டிருக்கார்கள். ஆனா அற்புதம் பெற்றதுக்கு பிற்பாடு என்ன செய்வாங்க? ஆண்டவரை மனிதனுக்கு விட்டுட்டு போவாங்க. ஆனா நம்ம அற்புதம் பெற்றும் அதிசயப்பட்டும் ஏன் ஆண்டவருக்காக இருக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை லிப்ட் அப் பண்ணி மேல கொண்டு போக விரும்புகிறார். தேசத்துல ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார், பட்டணத்துல ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார், பரிசுத்த ஆவியானவர்களை நிக்க வைக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த காலப்பொழுதுல நீங்கள ஒப்புக்கொள்ளுங்க, ஆண்டவரே நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல நான் நிற்க விரும்புகிறேன், பரிசுத்த ஸ்தலத்துல நான் நிற்க விரும்புகிறேன், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிடும் என் அருமை நேசரை என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த கால பொழுதுல நீங்க எதிர்பார்த்த காரியங்களும், எதிர்பார்த்த திட்டங்களும், எதிர்பார்த்த முயற்சிகளும், எதிர்பார்த்த ஆண்டவரே நினைவுகளும் கர்த்தர் நிறைவேற்றி இன்னைக்கு ஆண்டவர் இந்த கால பொழுதுல உங்களுக்கு வாக்கு கொடுக்க கர்த்தர்